வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு இன்றாகும். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் 7வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெறுகின்றன. இதனை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தை அண்மித்த வீதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இன்று காலை முதல் நினைவேந்தல் நிகழ்வுகள் நிறைவடையும் வரை இந்த போக்குவரத்து மாற்றங்கள் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னிட்டு தேவாலயத்தை சூழ பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சர்ச்சைக்குரிய நிலக்கரி இறக்குமதி தொடர்பான விசேட தணிக்கை அறிக்கையை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என நாடாளுமன்றத்தின் பொது நிறுவனங்கள் தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி நிஷாந்த சமரவீர தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஏற்கனவே ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். தணிக்கை அறிக்கை உட்பட இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி ஆணைக்குழு தனது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும், எனவே அந்த அறிக்கையை தனியாக சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்ப வேண்டிய தேவை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஆணைக்குழுக்களை நியமிப்பதன் மூலம் அரசாங்கம் விசாரணைகளை தாமதப்படுத்த முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. நாடாளுமன்றத்துக்கு இருக்கும் நிதி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தணிக்கை அறிக்கையை உடனடியாக சட்டமா அதிபரிடம் கையளிக்க வேண்டும் என அந்த கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் லக்ஷ்மன் கிரியல்ல மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்துக்காக கடந்த காலங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் தரம் மற்றும் கொள்வனவு நடைமுறைகள் குறித்த விசேட தணிக்கை அறிக்கை கடந்த 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக கும்பல் தலைவரான கரந்தனிய ராஜு என அழைக்கப்படும் சோபன ஹந்தி சனத் டி சில்வாவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசார் தீர்மானித்துள்ளனர். தற்போது அவரிடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் 72 மணி நேர தடுத்து வைப்பு உத்தரவு இன்றுடன் நிறைவடைவதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து டெல்லிக்கு சென்றிருந்த நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கைக்கு இணங்க கடந்த சனிக்கிழமை இரவு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். ஒப்பந்த கொலைகள் மற்றும் ஆயுத கடத்தல் உள்ளிட்ட பல பாரிய குற்றங்களுடன் தொடர்புடைய இவருக்கு எதிராக இலங்கையின் பல்வேறு நீதிமன்றங்களில் 15 பிடியாணை உத்தரவுகளும் 26 வெளிநாட்டு பயண தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள இவரிடம் மெட்டியகொட, எல்பிட்டிய மற்றும் காலி உள்ளிட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட குற்ற செயல்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் பெனங்கட்டுக்கொட்டு பகுதியில் ஜீவ ஊற்று அன்பின் கரம் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் பெனங்கட்டுக்கோட்டு பகுதியில் ஜீவ ஊற்று அன்பின் கரம் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதோடு பெண்களுக்கான தையல் பயிற்சியும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜீவ ஊற்று அன்பின் கரம் அமைப்பால் இலங்கையின் பல இடங்களில் மனிதாபிமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தெரிவு செய்யப்பட்ட 25 பெண்களுக்கு 3 மாத கால தையல் பயிற்சிகளை வழங்குவதற்கு ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தையல் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
மத்திய வங்கியின் பொருளாதார ஆய்வு மற்றும் நிதி மற்றும் செயற்பாட்டு அறிக்கை என்பன ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. இலங்கை மத்திய வங்கியின் வேளாண் பொருளாதார ஆய்வு 2025, நிதி மற்றும் செயற்பாட்டு அறிக்கை 2025 ஆகிய 2 அறிக்கைகளும் நேற்று முற்பகல் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டன. ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் மத்திய வங்கி ஆளுநர் பி நந்தலால் வீரசிங்கவினால் 2 அறிக்கைகளும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் 2025 வருடாந்த பொருளாதார ஆய்வு அறிக்கை ஊடாக பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை தொடர்ந்து பேணுதல், நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கொள்கை ரீதியான மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளின் மூலம் 2025ஆம் ஆண்டில் இலங்கை பொருளாதாரம் பெற்ற முன்னேற்றத்தை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதில் வெற்றியடைந்துள்ளது. இந்த சந்திப்பில் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனிஜெந்த பெர்னாண்டோ, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெரும உட்பட இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். கிளிநொச்சி மாவட்ட சிவில் அமைப்புகள் மே தினத்துக்கு அறைகூவல் விடுத்துள்ளன. மே தினத்தை சிறந்த முறையில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட சிவில் அமைப்புகள் நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வர்த்தக சங்கத்தினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள், மீனவ சங்கத்தினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மிக சிறப்பான முறையில் மே தின நிகழ்வுகளை நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் தேசிய மேனாளை கொண்டாடும் முகமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அனைத்து தொழில்சார் சமூகங்களும் அமைப்புகளும் ஒன்று கூடி எதிர்வரும் மே தினத்திலே மிக எழுச்சியுடன் மிக சிறப்பாக இந்த மே தினத்தை கொண்டாடுவதற்காக பல ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். மே தின ஊர்வலமாக கரடிப்போக்கு சந்தையிலிருந்து பசுமை பூங்கா வரைக்குமான ஊர்வலமும், பசுமை பூங்காவிலே 3 மணி அளவில் எழுச்சிகரமான மே தின பிரகடனமும் மேற்கொள்ள இருப்பதன் காரணமாக எங்களுடைய தொழில்சார் சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களும் அணிதிரண்டு மிக சிறந்த ஒரு மே தினமாக இந்த மே தினத்தை கொண்டாடுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கிளிநொச்சி மாவட்ட அமைப்புகள் இணைந்து எதிர்வரும் தொழிலாளர் தினத்தினை கிளிநொச்சி மாவட்டத்திலே செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. உலகெங்கிலும் உள்ள சகல தொழிலாளர்களையும் மதிப்பளிக்கும் நன்னாளில் தொடர்ந்தும் தொழிலாளர்களின் கருத்தை நசுக்குகின்ற சவால்களை கோஷங்களாக முன்னெடுத்து வருகின்ற தீர்வாகவும் இன்று உழைக்கும் மகளிரினை இந்நாளில் உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வருகின்றது என்பதும் உழைக்கும் மகளிர் கரங்களை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டிய பொறுப்பு சகல துறைகளுக்கும் உண்டு என்பதை கூறி அனைத்து தொழிலாளர்களையும் மே 1 இந்நிகழ்வில் அன்புரிமையோடு கலந்து கொள்ளுமாறு அழைத்து நிற்பதோடு கிளிநொச்சியின் டிப்போ சந்தியில் எமது நிகழ்வு ஆரம்பமாகும் அனைத்து உறவுகளையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த அத்துணை மக்களும் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வேண்டும், இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும். கிளிநொச்சி மாவட்ட மக்களுடைய எழுச்சியை அந்த நிகழ்வில் காண்பிக்க வேண்டும். வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் இந்த மே நாளில் பூட்டப்பட்டு அனைத்து வர்த்தகர்களும் இந்த மே நாளில் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசியத்தின் உணர்வை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். பேரணியானது கரடிப்போக்கு சந்தியிலிருந்து 2 மணி 30 நிமிடத்துக்கு ஆரம்பமாகி 3 மணிக்கு டிப்போ சந்தி பசுமை பூங்காவடியில் வந்தடைந்து அந்த இடத்தில் ஒரு ஒன்று கூடல் நடைபெறும். அந்த ஒன்று கூடலில் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு எங்களுடைய தமிழ் தேசியத்தின் ஒற்றுமையையும் தமிழ் தேசியத்தின் பலத்தையும் காட்ட வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். வலுசக்தி அமைச்சராக அனுர கருணாதிலக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வலுசக்தி அமைச்சராக அனுர கருணாதிலக நியமிக்கப்பட்டுள்ளார். அனுர கருணாதிலக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். வலுசக்தி அமைச்சர் பதவிக்கு மேலதிகமாக அவர் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும் கடமையாற்றுகின்றார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க பங்கேற்றார்.
அரசாங்கம் மக்கள் எதிர்ப்புக்கு முன்னால் தலைவணங்க நேர்ந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பெரும்பான்மையுடன் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றாலும் இறுதியில் மக்கள் எதிர்ப்புக்கு முன்னால் தலைவணங்க நேர்ந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திசுமகராம சுதுவெளி பாசுல பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற புதுவெட விளையாட்டு நிகழ்வில் பங்கேற்றதைத் தொடர்ந்து ஆந்திரஸ் வில ரணசிங்க பிரேமதாச பிரிவேன விகாரையின் விகாராதிபதி கில்லப்பன் சுத்தம தேரரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். தற்சமயம் நாட்டில் வலிசக்தி துறையில் பெரும் நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது. லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தில் தரமற்ற நிலக்கரி பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதனை ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக தரவுகளுடன் அறிவியல் பூர்வமாகவும் தகவல்களின் அடிப்படையிலும் முன்வைத்து வந்தது. இருந்த போதிலும் அரசாங்கம் குறித்த நிலக்கரி தரமானது என்று தெரிவித்து வந்தது. மின் உற்பத்தி நிலையத்தின் ஆவணங்களில் காணப்படும் தகவல்கள் மற்றும் தரவுகள் பொய்யானவை என்று அரசாங்கம் கூறி வந்தது. இதனை நியாயப்படுத்த ஆளும் தரப்பைச் சேர்ந்தோர் வரிசைக்கு ஊடகங்களுக்கு வந்து வியாக்கியானம் கொடுத்தனர். இறுதியில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தனது வலிசக்தி அமைச்சரை நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் காப்பாற்றும் பொருட்டு பல்வேறு விடயங்களை முன்வைத்து உரை நிகழ்த்தி தரமற்ற நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்களை உறுதிப்படுத்தும் வகையிலும் அந்த செயல்முறையை மேலும் நியாயப்படுத்தும் வகையிலுமாக செயற்பட்டார். நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் வெற்றி பெற்றது. அரசாங்கத்திற்கு 153 வாக்குகள் கிடைத்தன, உண்மைதான். ஆனால் மக்களின் வலுவான எதிர்ப்புகளுக்கும் அதிருப்திகளுக்கும் முன்னால் ஊழல் நிறைந்த நிலக்கரி செயல்முறையை கண்டிக்கும் வகையில் வெளிப்பட்ட மக்கள் எதிர்ப்பிற்கு முன்னால் அமைச்சரும் செயலாளரும் ராஜினாமா செய்ய வேண்டி நேர்ந்தது. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த நிலக்கரி ஒப்பந்தம் சரியானது என்று கூறிய போதும் தரமற்ற நிலக்கரி குறித்து எதிர்க்கட்சி தொடர்ந்து சாட்சிகளுடன் தேவையான அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் போகும் நிலையை நிரூபித்து வந்தது. இறுதியில் அரசாங்கம் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் வென்றாலும் மக்கள் எதிர்ப்பின் முன்னால் வலுசக்தி அமைச்சரும் செயலாளரும் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை வந்தது. மக்களை சரியான தரவுகள் மற்றும் தகவல்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான தரப்பு மக்களை தெளிவூட்டியதாலேயே இந்த மாற்றம் நடந்தது. தற்சமயம் நாட்டின் வலுசக்தி துறையில் பல பிரச்சனைகள் எழுந்து காணப்படுகின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு அரசாங்கம் பேரிடியை கொடுத்துள்ளது. சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறைகளை விரிவுபடுத்த முதலீட்டாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை விரட்டுவதற்கு இந்த அரசாங்கம் பல்வேறு உத்திகளை கையாண்டு வருகிறது. මේ වංචා සහගත ක්‍රියාවලියට යොමු වෙන්න එපයි කියන එක අපි මේ අවස්ථාවේ රජයට ප්‍රකාශ කරනවා. தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது தொடர்பாக ஈரானின் உயர்மட்ட அதிகார மையங்களுக்கிடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிஃபாப் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை ஆதரிக்கும் நிலையில் அந்நாட்டின் புரட்சிகர காவற்படை அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. இராணுவ பலத்துடன் ராஜதந்திரமும் இணைந்து செயல்பட வேண்டும் என சபாநாயகர் ஹலிஃபாப் வலியுறுத்தி வரும் நிலையில் இராணுவ தளபதி அகமது வாஹிதி தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தை குழுவின் முடிவுகளை நிராகரித்துள்ளனர். அண்மையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட ஈரான் குழுவினர் தமக்கு வழங்கப்பட்ட அதிகார வரம்பு மீறியதாக கூறி இராணுவ தலைமையால் அவசரமாக திருப்பி அழைக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய நிலையில் ஈரானின் புதிய உயர் தலைவர் முத்தபா ஹமேனியை நேரடியாக அணுகும் அதிகாரம் தளபதி வாஹித்துக்கு மட்டுமே உள்ளதால் இராணுவத்தின் பிடி அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் ஈரானிய சபாநாயகர் ஹலிஃபாப் ஆகியோர் பங்கேற்கும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் விரைவில் நடைபெறவுள்ளன. ஹாமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை கட்டுப்படுத்துவது குறித்து இதன்போது அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க உள்ளது. ரஷ்யாவின் பொருளாதாரம் பாரிய சரிவை சந்தித்துள்ள போதிலும் அதனை உலக நாடுகளிடமிருந்து மறைக்க திட்டமிட்டுள்ளதாக தவறான தரவுகளை வெளியிட்டு வருவதாக ஸ்வீடன் இராணுவ உளவுத்துறை எச்சரித்துள்ளது. ஸ்வீடன் இராணுவ உளவுத்துறையின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் தோமஸ் நில்சன் விடுத்துள்ள அறிக்கையின்படி ரஷ்யாவின் உண்மையான பணவீக்கம் 15% உள்ள நிலையில் அதனை வரும் 5.8% என ரஷ்யா பொய்யாக கூறி வருகின்றது. மேலும் சுமார் $30 பில்லியன் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை ரஷ்யா மூறி மறைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு நிலவும் பதற்றத்தால் எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் ரஷ்யாவின் பொருளாதார சிக்கல்களை தீர்க்க அது போதுமானதாக இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை ரஷ்யாவின் எரிசக்தி மற்றும் இராணுவ உட்கட்டமைப்புகள் மீது உக்ரைன் நடாத்தி வரும் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளன. குறிப்பாக நேற்று நள்ளிரவு கிராஸ்டோனர் பகுதியில் உள்ள துவாப்சே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் அங்கு பாரிய தீ விபத்து ஏற்பட்டது. வான் பாதுகாப்பு கட்டமைப்பில் நிலவும் பலவீனம் காரணமாக இவ்வாறான தாக்குதல்களை தடுக்க முடியாமல் ரஷ்யா திணறி வருவதாக ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.